அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் 10 பரப்பு மேட்டுக்காணியும் 10 பரப்பு வயல்காணியும் விற்பனைக்காக வந்திருக்கின்றது. இந்த காணி சரியாக எந்த இடத்தில் விற்பனைக்காக வந்திருக்கிறது? இந்த காணியில் பயன் தரு பல தென்னை மரங்கள் ஏனைய பல வசதிகளையும் கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த காணியினுடைய விலை, உரிமையாளருடைய தொடர் விளக்கம், இந்த காணி சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்களோட பேஜுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போய் காணி சம்பந்தமான முழு விவரங்களையும் பார்த்து விட்டு வருவோம். காணியை பார்ப்பதற்கு முன்னால் அதனுடைய அமைவிடத்தை பார்ப்பது வழக்கமாகும். எனவே காணி சரியாக எந்த இடத்தில் அமைந்திருக்கின்றது, என்ன நிலவரம் என்று பார்த்து விட்டு வருவோம். காணியினுடைய அமைவிடம் கெட்பேலி மத்தியாகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிகாமம் டவுன் பிரதேசம். யாழ்ப்பாணத்தில் கொடிகாமம் ஒரு அபிவிருத்தி அடைந்த நகரமாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கொடிகாமம் டவுன் பிரதேசம் காணப்படுகின்றது. இந்த கொடிகாமம் சிக்னல் சந்தியிலிருந்து வலது பக்கமாக திரும்பினால் அந்த வீதி கச்சாய் வீதிக்கு ஊடாக செல்லுகின்றது. கச்சாய் வீதியின் ஊடாக சென்று கொண்டிருக்கின்ற போது, அதாவது கொடிகாமத்திலிருந்து சரியாக 6.5 கிலோமீட்டர் அந்த காணியை பார்ப்பதற்காக நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. எப்பேக்குரிய பாடசாலையாக கச்சாய் மகாவித்தியாலயம், அதாவது உயர்தரம் வரையும் காணப்படுகின்றது. ஒரு பிரம்மாண்டமான பாடசாலையும் 3-3.5 கிலோமீட்டருக்குள்ளேயே காணப்படுகின்றது. இவ்வாறு வந்து கொண்டிருக்க போது வலப்பக்கமாக நாட்சந்தி வருகிறது. இதில் வலப்பக்கம் திரும்பினால் சாவகச்சேரி 10 கிலோமீட்டர், நாங்கள் இடது பக்கம் திரும்பினால் கெட்பேலி என்ற ஒரு கிராமம் வரும். அதாவது கச்சாயை தொடர்ந்து கெட்பேலி கிராமம். கொடிகாமத்திலிருந்து 6.5 கிலோமீட்டர் வந்தவுடன் செல்லப்பா வீதி என்ன ஒரு வீதி செல்லுகிறது. அதற்கு அருகிலேயே செல்லப்பா விளையாட்டரங்கு எனவும் ஒரு விளையாட்டரங்கு ஒன்று காணப்படுகின்றது. இதை நீங்கள் அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். இதனை விட இந்த காணிக்கு வருவதற்கு இப்படியே நேரே சென்றால் கிளாலி வீதி வருகிறது. நீங்கள் ஏனையின் வீதியூடாக கிளாலியூடாகவும் பெற முடியும். அதைவிட மிருசுவில் உசன் பகுதியூடாகவும் பெற முடியும். 4-5 பாதைகள் காணப்படுகின்றது. இந்த வீதி காப்பெட் வீதியை முகப்பாக கொண்டிருக்கின்றது. இந்த காணி 200 அடிக்கும் மேற்பட்டதாக காணப்படுகின்றது. இதற்கு முற்று முழுவதுமாக கிழுவை வேலிகள் போட்டிருக்கிறார்கள். இந்த காணியுடைய மேட்டு காணியின் ஒரு பக்கம் மதில் அடைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் முன்னுக்கு ஒரு கட்டிட நிர்மாணம் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது முந்தி கராச்சாக இயங்கி நடத்தி இருக்கிறார்கள். கராச்சும் சர்வீஸ் சென்டரும். நீங்கள் இந்த காணியை வாங்கினால் இது கூட உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். ஏனெனில் காப்பெட் வீதியை முகப்பாக கொண்டிருக்கின்றது. இதில் பாருங்கள், ஒரு கராச் இயங்கியதற்கான அடையாளங்களும் இதில் காணப்படுகின்றது. பெரிய ஒரு கராச்சும் மற்றது சர்வீஸ் சென்டரும் போட்டு நடத்தி இருக்கிறார்கள். அதுவே இந்த கட்டட நிர்மாணமாகும். இந்த காணி சம்பந்தமான ஏனைய விவரங்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து இதனுடைய காணி பாவனை சற்று குறைவானதால் இதனுடைய பயிர் கொடிகள் வாடி போயிருக்கின்றது. ஒரு சாதாரண குடியிருப்பு அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் அறிய முடிகிறது. இந்த காணியில் நல்லாக தென்னை மரங்கள் வளரக்கூடியது. நன்றாக வளரக்கூடிய அளவுக்கு தென்னை மரங்களே அதிகமாகவும் காணப்படுகின்றது. இந்த காப்பெட் வீதியை முகப்பாக கொண்ட முன்னுக்குள்ள 10 பரப்பு மேட்டுக்காணியாக காணப்படுகின்றது. அதன் பின்னர் 10 பரப்பு பள்ளக்காணி, மொத்தமாக 20 பரப்பு விற்பனை. இதில் பாருங்கள், ஒரு சாதாரண குடியிருப்பு ஒன்று காணப்படுகின்றது. நீங்கள் இந்த குடியிருப்பை நீங்கள் பாவிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையெனில் இந்த குடியிருப்பை பெருப்பித்து ஏதோ ஒன்று செய்யலாம். இதில் உள்ள ஒரு பக்கம் மாத்திரம் மதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மதில் முன்னுக்குள்ள 10 பரப்புக்கு மாத்திரமே அமைக்கப்பட்டிருக்கிறது. பின் வயல்காணிக்கு மதில் அமைக்கப்படவில்லை. அவை முற்றுமுழுவதுமாக கிழுவை வேலிகள் போடப்பட்டு நல்ல நிலையிலேயே காணப்படுகின்றன. தென்னை மரங்கள் காணப்படுகின்றது. அதிகமாக கிட்டத்தட்ட 30-35 தென்னை மரங்களுக்கு கிட்ட காய்க்கின்ற அளவில் காணப்படுகின்றது. அது உங்களுக்கு இந்த காணியை வாங்கினால் பிரயோசனமாக இருக்கும். இந்த இடம் கெட்பேலி மத்தி என்று சொல்லப்படுகின்றது. சரியாக கெட்பேலி மத்தி. பேருந்து பயணங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து உண்டு என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். குழாய் கிணறு ஒன்று காணப்படுகின்றது. அதனை விட நீர் வசதிகள், நீங்கள் கிணறு வெட்டி கொள்ளலாம். அதைவிட அருகில் கடைகள், ஏனைய கடைகள், பலசர கடைகள், காட்பியார் முதலியவை, GS ஆபீஸ் முதலியவற்றை அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த கிராமம் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த காணி வாங்கினால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு. இந்த காணியோடு சேர்த்தே 10 பரப்பு வயல்காணியும், அதாவது முன்னுக்கு மேட்டுக்காணி, பின்னுக்கு 10 பரப்பு வயல்காணி காணப்படுகிறது. இந்த வயல்காணியில் நீங்கள் காலபோகம் விதைக்கலாம், நெல் அறுவடை செய்யலாம். 1 வருடம் பூராக உங்களுக்கு நெல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த காணியும் ஒரு பிரயோசனமான காணி, ஒரு தரமான மண் வகையை கொண்ட காணி. இந்த காணிக்கு ஓனர் சொல்லுகின்ற விலை ஒரு பரப்பு 9 லட்சத்து படி 10 லட்சத்துக்கும் 1,80,00,000 ரூபா காணி பிரித்து வழங்கப்பட மாட்டாது. விலை காணி பார்த்ததன் பின்னர் பேசி தீர்மானிக்கப்படும். உரிமையாளருடைய தொடர் விளக்கம் கீழே வழங்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.